ஒரு தஷ்விக் என்ற மாணவன் இருந்தான். நல்ல சுட்டி, கொஞ்சம் மொரடு. அவனுக்கு எப்படியாச்சும் கால்பந்து விளையாட்டில் லீடர் ஆகணும்னு ஆசை. ஆனா கால்பந்து விளையாட்டில் அவனை யாருக்குமே பிடிக்காது. பட்டு பட்டுன்னு கை நீட்டிருவாள். சொல் எறது கேட்டு நடக்க மாட்டான். வீட்டில் இருக்கும்போது கூட கால்பந்து விளையாட்டு பத்தி யோசித்து கொண்டிருப்பான். திறமைய பார்த்து அவன் நினைச்ச மாதிரி கால்பந்து விளையாட்டுல லீடர் ஆகணும்னு ஆசிரியர் அறிவித்தார். இவன் சொல்றத தான் யாருமே கேட்க மாட்டாங்களே! அதனால இவன யாருமே லீடரா ஏத்துக்கல. இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான். அப்பாவோ, "சரி, சரி இதுக்கெல்லாம் அழலாமாடா சொன்னாரு. பிறகு உனக்கு ஒண்ணு சொல்றேன். மனசு வச்சு நடந்துக்கோ. எல்லாம் சரியா போயிரும்னு இன்னைக்கு அவருடைய அம்மா சொன்னாரு. எவ்ளோ பெரிய தலைவரா இருந்தாலும், எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்க எல்லாரையும், அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும். நாம மத்தவங்க நலன மதிச்சு, அவங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு குடுத்தா தான், மத்தவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை குடுத்து, நம்மள தலைவரா ஏத்துப்பாங்க. மத்தவங்க நம்மள மதிச்சா தான் நாம தலைவர். இல்லாட்டி நாம ஒண்ணுமில்லன்னு சொன்னாரு. அடுத்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டயும் அன்பா, அவங்கள புரிஞ்சு மதிச்சு நடந்தான். இப்ப எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை குடுத்து கேட்கிறாங்க.